ஓம் சிவம். அன்பே சிவம், அனைத்தும் சிவம், அப்பனே சிவம், அறம் பொருளே சிவம். நாட்டையாளும் மூடர்களே முட்டாள்களே, கூறுவதை நன்கு கவனித்து செயல்படுங்கள். யாராக இருந்தாலும் சரி, இந்த உலகம் ஆரம்ப காலத்தில் மனிதன் பிறக்கும் முன்னே பல ஜீவராசிகள் பிறந்து விட்டது. எதற்காக இறைவன் படைத்தான்? அன்று பிறந்த ஜீவராசிகள் ஒன்று 100 வயதுக்கு மேல் வாய்ந்தது, ஒன்று 100 வயது வாய்ந்தது, ஒன்று 90 வயது வாய்ந்தது, ஒன்று 80 வயது வாய்ந்தது, ஒன்று 70, 60, 50, 40, 30, 20, 10, 5, 4, 3, 2 என்றெல்லாம் ஒவ்வொரு ஜீவனங்கள் வயது உண்டு. அந்த அடிப்படை கொண்டு தான் இறைவன் இயற்கை வழியில் இன்றும் உலகம் இயக்கமாகி வந்துகிறது. இதை உணராத மூடர்களே, உணரவில்லை என்றாலும் குற்றமில்லை. ஆனால் மக்களுடைய வரிப்பணத்தை அவர்களுக்கே மீண்டும் செயல்படத்தான் அரசு. ஆனால் மக்கள் வரிப்பணத்தை உங்கள் கட்சி வளர்வதற்கும், நீங்கள் உயர்ந்து வாழ்வதற்கும், என்றுமே உங்கள் வம்சம் தளராமல் இருப்பதற்கும் நீங்கள் பொருள்களை சேமித்து கொண்டு, பணத்தையும் சேமித்து கொண்டு வந்ததனால் விலைவாசி உயர்கள் காலங்காலமாக தொடர்ந்து வந்த நிகழ்வுகள் அந்த இயற்கை அடிப்படையில் தான் இன்றும் ஒரு மனிதன் 100 வயது வாழ்கிறான், 50 வயது வாழ்கிறான், 80லும் 70லும் 5லும் 30லும் 2 வயது குழந்தையும் வயிற்றில் இருக்கும் போதும் இறக்க நேரிடுகிறது. அது இயற்கையின் தத்துவம், இறைவன் படைப்பு. அதை எவராலும் மாற்ற இயலாது. இதை இனியாவது உணர்ந்து அறியுங்களே மூடர்களே. இதுவரை பூமி விரிந்து இருந்தது. பூமியில் பசுமை காடுகள் இருந்தது, பசுமை இடைவெளி இருந்தது, சாலை மரங்களும் இருந்தது. அதில் மக்கள் வெப்பமின்றி வாழ்ந்தார்கள். இன்று சாலை மரங்களும் கிடையாது, பூமியில் பசுமை இடைவெளியும் கிடையாது, பசுமை காடுகளும் கிடையாது. இந்த பசுமை காடுகள் எதற்காக இறைவன் படைத்தான்? மனிதரை அதற்கு மனித ஜீவராசிகள் பிறந்தவன் மனிதனை ஏன் படைத்தான் இறைவன்? அந்த வழி நடத்துவதற்காக மனிதனுக்கு 6 அறிவு தந்தான் இறைவன். ஆக 6 அறிவு எதற்காக? விலங்குகள் ஜீவராசிகள் பல வகையில் உடல் உறவு கொள்ளும். அதுவும் இந்த மண்ணில் தான் மறைய வேண்டும். ஒரு ஜீவன் உண்டு மறைந்தாலும் கடைசியில் மலம் இந்த மண்ணில் தான் மறைய வேண்டும். ஆக அந்த மண்ணில் மறைந்த உயிரினங்களாக இருந்தாலும் சரி, மலமாக இருந்தாலும் சரி, அது பூமியில் மண்ணாகிறது. மண் மழைநீரில் கரைகிறது. கரைந்து பல பசுமைகளுக்கு உரமாகவும் செல்கிறது, ஊட்ட சக்தியாகவும் வருகிறது. அதே பசுமைகளை உண்டு வாழும்போது மனிதன் உடலில் இரத்தமாகவும் உயர்கிறது. கடைசியில் கடல் உப்பாகவும் கலைக்கிறது, காற்றாகவும் வீசுகிறது. இதை நம்மால் மாற்ற இயலுமா? முடியாது. இது இயற்கையின் தத்துவம், இதுதான் தெய்வத்தின் ரகசியம். அப்படி இருக்கும்போது இதை மாற்ற இயலாத மூடர்களே, இனியாவது பூமி விரிந்திருந்தது. நீங்கள் உங்கள் இச்சைக்கு இறைவன் சாய்த்து வந்து விட்டான். நீங்களே மோதிக்கொள்ளுங்கள், நீங்களே செயல்படுங்கள், நீங்களே எங்கேயாவது இறந்து கொள்ளுங்கள் என்று அதற்கேற்ற சட்டத்திட்டங்களை வகுத்து உங்கள் இச்சைக்கே விட்டு விட்டான். இனி பூமியில் பசுமை காடுகள் கிடையாது, அங்கு ஜீவராசிகளும் கிடையாது. காரணம், ஒரு மனிதன் பிறந்தான், அவனுக்குள் பல ஆசைகள் வளர்கின்றது. எப்படியெல்லாம் வாழ வேண்டும், எப்படியெல்லாம் அனுபவிக்க வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்பது அதில் அந்த ஆசைகளில் பல வண்ணமாக உள்ளது. அதில் சில ஆசைகள் தான் நிறைவடைந்தது, பல ஆசைகள் நிறைவடையாத முன்னே அவன் மறந்து விடுகிறான். மறைந்தவன் மண்ணாகிறான். மீண்டும் மண்ணானவன் மீண்டும் பிறக்கிறான். அந்த பிறக்கும்போது அந்த விட்டு சென்ற ஆசைகளை நிறைவடை செய்யத்தான் அவன் பிறப்பான். அது ஆசைகள் செல்வான் என்று தான் இறைவன் மனிதன் பிறக்கும் முன்னே ஜீவராசிகளை படைத்தான். ஜீவராசி காடுகளில் இருக்கும் ஜீவராசி மூலமாக மீண்டும் அவன் உயிரை அங்கு இங்குமாக செயல்படுத்தி கடைசியில் மீண்டும் பல காலம் கொடுத்து மீண்டும் மனிதனாக பிறக்க வைப்பான்.
இது வேகம் அதுதான் சிவபுராணத்தில் கூறுகிறது. வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் நடி வெல்க என்று வேகத்தை குறைத்து வந்தான். இன்று பசுமை காடுகள் அழித்து நீங்கள் பொருள்களை சேமித்து வைத்ததனால் பற்றாக்குறை வரும்போதெல்லாம் ரியல் எஸ்டேட் ஒன்று வைத்து தேவையில்லாத வீடுகளை பங்களா முறை கட்டி கொண்டு அதில் 2 பேர் 3 பேர் வாழ்ந்து கொண்டு இந்த நிலையில் பூமியை நீங்கள் வருமானத்தை நோக்கி சென்று பூமியை அழித்து விட்டீர்கள், நாசமாகிட்டீர்கள். பசுமை காடுகள் அழித்து விட்டீர்கள். ஜீவராசிகளும் கிடையாது. 1-2 ஜீவராசிகள் உள்ளது. அதற்கும் தேவையான குடிநீர் கிடையாது. குடிநீர் இல்லாத அது அங்கு பயந்து வாழ்வதனால் அது கிட்னி பாதிக்கிறது. கிட்னி பாதித்து அது இறந்தவுடன் அந்த மண்ணில் தான் நாமும் இன்னும் பசுமை காற்று சுவாசிக்கிறோம். இது போன்ற மனிதனுக்கு கிட்னி பாதிக்குவதற்கு எல்லாம் இந்த மனிதனே காரணம். அந்த ஜீவராசிகள் மண்ணில் தானே மறைகிறது. இது போலெல்லாம் நோயெல்லாம் உற்பத்தியானது. இதையெல்லாம் அறியாத மூடர்களே, இனி பூமியில் இடைவெளி இல்லை. ஆகையினால் இதையெல்லாம் உணர்ந்து அறிந்து செயல்பட வேண்டுமென்றால் நீங்கள் திருந்தி புதிய சட்டத்திட்டங்களுக்கு வர வேண்டும். இல்லையே உங்கள் மூளை அந்த வழிக்கு செல்ல வேண்டிய இல்லை என்றால் அமைதியாக கௌரவமாக உங்கள் ஆட்சியை அகற்றி ராஜினாமா செய்து அவரவர் வீட்டில் சென்று மக்களோடு சேர்ந்து வாழுங்கள். இல்லையே புதிய சட்டங்கள் எவன் வந்தாலும் உதவி செய்ய முடியாது. இன்று ஒரு புதியதாக ஒரு விஜயன் வந்துள்ளான். அவன் ஒரு முட்டாள், அவன் ஒரு மூடன். அவனும் இது தருகிறேன் அது தருகிறேன் என்று தான் சொல்கிறானே தவிர இது எப்படி தருவான்? அந்த பணம் எங்கேருந்து வருகிறது? மக்களுடைய உழைப்பில் தானே. மீண்டும் விலைவாசி தானே உயரும். இது எப்படி சாத்தியம்? எவர் வந்தாலும் அதே பதில்தான். இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் வேண்டவே. அது எப்படி வாழ வேண்டும்? இப்போ தனித்தனியாக உள்ளது. மின்சாரத்துறை தனியாக உள்ளது, நகராட்சி தனியாக உள்ளது, நிறுவனங்கள் தனியாக உள்ளது. அப்படி இருக்கும்போது அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் காவல்துறை தனியாக உள்ளது, நீதிமன்றம் தனியாக உள்ளது. இப்படி இருக்கும்போது என்ன செய்ய வேண்டும்? அந்தந்த துறையில் வரும் வருமானத்தை கொண்டு அங்கங்கு வாழும் மக்கள் அந்தந்த துறையை சேர்ந்தவர்கள் அதிலே வரும் பணத்தை மட்டும் பகிர்ந்து அனைவரும் வாழ வேண்டும். உங்கள் ஆசை அறிவுகளை வேகமாக செல்லதை அடக்கி ஆள வேண்டும். இப்படி அடக்கி ஆண்டால்தான் இனி வரும் காலத்தில் உங்களால் வாழ முடியும். இல்லையே உங்களால் எதையும் செயல்பட முடியாது. நீங்கள் செய்த கருமை வினை உங்களால் சாதாரணமாக நீங்கள் எதையும் தற்கொலை செய்து கொண்டாலும் முடியாது. அது இறைவன் அனுமதி இல்லாமல் எந்த உயிரும் போகாது. இடையில் போகலாம், விபத்துகள் ஆகலாம், கொலை செய்யலாம், பல வழியில் பல வண்ணமாக உயிர் இழக்கலாம். அதெல்லாம் மனிதன் பிறக்கும் இந்த ஜீவராசிகள் வயது பிரகாரம் செயல்படுகிறது. அது இயற்கை நீதி. காரணம், இந்த நீதிமன்றம் வாழ்வதற்கும் வழக்கறிஞர் வாழ்வதற்கும் காவல்துறை வாழ்வதற்கும் நிறுவனங்கள் வாழ்வதற்கும் இறைவன் வகுத்த வகுப்பு. பூமியில் இடைவெளி இருந்தால் இத்தனை சட்டங்கள் வகுத்து உங்களை வாழ வைத்து வந்தான் இறைவன். இனி பூமியில் இடைவெளி இல்லாதனால் இறைவன் உரைக்கும் பதில் இது. இதை உணர்ந்து அறிந்து புதிய சட்டத்திட்டங்களை கொண்டு நீங்கள் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் வரும் வருமானத்தை கொண்டு இருப்பதை கொண்டு நீங்கள் அனைவரும் அதை பகிர்ந்து வாய்ந்தால் நீங்கள் கௌரவத்தோடு மானத்தோடு நிதானத்தோடு வாழலாம். இல்லையே வாழ முடியாது. நீங்கள் சாக முடிந்தாலும் சாக முடியாது. காரணம், அது எப்படி என்று நீங்களே உணர்ந்து கொள்ளுவீர்கள். அது எவராலும் அவன் அனுமதியின்றி எந்த உயிரும் போகாது. இது இயற்கையின் தத்துவம். இதை மாற்ற இயலாது. அதனால் புதிய சட்டங்களை மாற்றுங்கள், புதிய திட்டங்களை வாருங்கள். இந்த கடன் இருக்கிறது, அந்த கடன் இருக்கிறது, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கடன், இதெல்லாம் வேண்டாம். அனைத்தையுமே உங்களுக்கு மேல் நீங்கள் தான் கவர்மெண்ட்டு, நீங்கள் தான் கடவுள். இப்படி இருக்கும்போது எதற்கு நீங்கள் அந்த பணத்துக்கு வட்டி கட்டி கொண்டு இதுக்கு மக்கள் வரி பணத்தை வீணடித்து கொண்டு இப்படி ஏன் செயல்பட வேண்டும்? யார் சொன்னார்கள்? இனி பூமியில் இடைவெளி இருந்தது வாழ்ந்தீர்கள். இனி பூமியில் எல்லாம் அழிந்து வரும் காலத்தில் எதற்காக கடன், யாருக்காக கடன் கட்டீர்கள்? இது யாருக்கு பதில் சொல்ல போகிறீர்கள்? ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று நீங்கள் உள்ளீர்கள். அனைவரும் மக்கள் முன்னு தான் படம் போட்டு காட்டுறீர்கள். இன்று ஒரு விஜயன் வந்தான், அவன் திமுகவை தாக்கிறான், அண்ணா கட்சியை தாக்கிறான், எம்ஜிஆரை தாக்கிறான், அவன் எல்லாம் தாக்கிறான். ஆனால் அவன் சொல்லும் செயலும் அதே செயலில் தான் உள்ளது. ஆக நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக உள்ளீர்கள். இதுதான் உண்மை. மக்களுக்கு தெரியாது. மக்கள் முன்னே
எதிர்ப்பது போல மைக்கு பிடித்து படம் போட்டு காட்டுகிறீர்கள். இது மக்கள் மூட மனிதர்கள் அறியாத உங்களை தூக்கி உயர்த்தி பேசுவதும் தாழ்த்தி பேசுவதும் போல வாழ்ந்து வருகிறார்கள். இது அவருக்கு தெரியாது. தெய்வ ரகசியங்கள் இயற்கை, செயற்கை ரகசியங்கள் அரசியல், இதையெல்லாம் விடுத்து இனி பூமியை காக்க சிறந்த வழி, ஒரே வழி. எந்த ஒரு பணம் இருந்தாலும் அனைத்தையும் அதை நீங்கள் விட்டு ஒரு புதிய உலகத்தை உருவாக்கி இதில் வரும் வருமானத்தை அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பணத்தை தந்து, ஏன் குடிமக்கள் பட்டினியாக வாழவில்லையா? இல்லை ஆடம்பரம் பொருள் இல்லாமல் வாழவில்லையா? அதுபோன்ற நிலையில் நீங்கள் வாழ்ந்தால்தான் இந்த பூமி நிலைநிற்கும். இல்லையே மிக கொடுமையாக இறைவன் கொண்டு செல்வான். அதில் நீங்கள் மட்டுமல்ல, அனைவரும் அதில் வாழ்ந்து தான் தீர வேண்டும். நீ தற்கொலைக்கு முயற்சி செய்தாலும் தற்கொலை முடியாது. இது உறுதி. அன்பே சிவம்.